காயமடைஞ்ச ஒரு புலிக்கு சிகிச்சை அளிக்காமல் வனத்துறை சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால அந்த புலி செத்தே போச்சு அப்படின்னு வனத்துறை மேலே நிறைய பேர் குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க? உதகை பக்கத்தில் காயத்தோட ஒரு புலி கிடக்கு அப்படின்னு மக்கள் முதல்ல பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. வனத்துறை அங்கே வந்து அந்த புலியை பார்த்து கண்காணித்து புலிக்கு முன்கால்களில் நல்லா அடிபட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் அந்த காயம் எப்படி ஏற்பட்டிருக்குன்னா இன்னொரு ஆண் புலியோட சேர்ந்து சண்டை போட்டு அந்த காயம் அதுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வருது. அதனால வனத்துறை என்ன பண்ணுறாங்க, கடைசி வரைக்கும் அதுக்கு சிகிச்சையெல்லாம் அளிக்காமல் அந்த புலியை பிடிக்கவும் முயற்சி பண்ணாமல் சும்மா அதை பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்காங்க. ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அந்த புலியால் மனிதர்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படக்கூடாது, அதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. சில நாட்களில் அந்த புலி இறந்து போகுது. இப்போ தான் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கோவப்பட்டு ஏன் அந்த புலிக்கு சிகிச்சை அளிக்கல, ஏன் அந்த புலியை காப்பாற்றலை, புலிகளே காக்க வேண்டிய ஒரு இனத்தில் இருக்குது, அழிவோட விளிம்பில் இருக்குது, அப்படி இருக்கும்போது அதை காப்பாற்றிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளைம் பண்ணுறாங்க. இதுக்கு வனத்துறை என்ன பதில் சொன்னாங்கன்னா, காட்டுக்குள்ளே இயற்கையான முறையில் 2 புலிகள் சண்டை போட்டு அது மூலமாக ஒரு புலி காயம்பட்டு இறக்குது அப்படின்றது முழுக்க முழுக்க இயற்கையான ஒரு நிகழ்வு. அதில் மனிதர்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு வனத்துறை சொன்னாங்க. இப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், காட்டுக்குள்ளே ஒரு தாவரத்தோட எண்ணிக்கை அதிகமாகிடாமல் அதை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு மான் மாதிரியான தாவர உண்ணிகள் இருக்குது. அந்த மான்களோட எண்ணிக்கை அதிகமாகிடாமல் அதை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு புலி மாதிரியான மாமிச உண்ணிகள் இருக்குது. இப்போ அந்த புலியோட எண்ணிக்கை அதிகமாகிடாமல் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது? இந்த கேள்வி இதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சது இல்லை அப்படின்னா அதுக்கான பதில் புலிகள் தான். புலிகளோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது மான்களோட எண்ணிக்கையை ரொம்ப டிராஸ்டிக்காக குறைச்சிரும். அப்புறம் தாவரங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும். இதை தவிர்க்கிறதுக்கு புலிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகிற வேலையை பெரும்பாலும் புலிகளே பார்க்குது. நிறைய இயற்கை நிகழ்வுகளாலையும் புலிகள் மரணம் நிகழும். அதே மாதிரி புலிகள் ஒன்றோட ஒன்று சண்டை போடும். ஒரு பெண் அடையணும் அப்படின்னா 2 ஆண் சண்டை போடும். அப்புறம் டெரிட்டோரியல் இன்ஸ்டிங்க்ட் அதுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு இடத்த தன்னோட இடம் அதை பாதுகாத்துக்கணும், அதில் வேற ஒரு ஆண் வருது அப்படின்னா அப்பயும் ஒரு பெரிய சண்டை நடக்கும். அந்த சண்டையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு புலிக்கு பயங்கரமாக காயம் போடும். அதில் சில நேரங்களில் அந்த புலி இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது முழுக்க முழுக்க இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதில் நாம் தலையிட்டோம் அப்படின்னா அது பெரிய அளவில் காட்டில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த பாதிப்பு காலப்போக்கில் காட்டையே அழிச்சிடும். இப்போ உதாரணமாக ஒரு 300 யானைகள் ஒரு காட்டுக்குள்ளே வாழ்ந்துன்னு வச்சுக்கிட்டோம்னா அதில் 10% யானைகள் ஒரு ஆண்டுக்கு இறக்குதுன்றது, ரொம்ப இயற்கையான முறையில் இறக்குதுன்றது சாதாரணமான ஒரு நிகழ்வு. அது நடந்தே தீரணும். அப்படி அது நடக்காமல் அந்த 10% யானைகளையும் இறக்க விடாமல் நம்ம போய் அதை காப்பாற்றிக்கிட்டே இருக்கோம், அதுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்து காப்பாற்றுறோம் அப்படின்னா 10 ஆண்டுகளில் அந்த 300 யானைகளோட அளவுன்றது இரட்டிப்பாயிடும். அப்படின்னா 600 ஆகிடும். அப்போது அந்த காடு அதுக்கு வாழறதுக்கு தகுதி இல்லாத இடமாகிடும். அந்த காடு அதுக்கு பத்தாது. இது அந்த காட்டையே அழிச்சிடும். யானையை வச்சு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இது எல்லா உயிரினத்துக்குமே பொருந்தும். செயற்கையான முறையில் மனிதர்களால் இல்லை ஒரு கரண்ட் கம்பியில் அடிபடுறது, வாகனங்கள் அடிபடுறது, இல்லை யாரோ மனிதர் வேட்டையாட முயற்சி பண்ணி அதனால் அடிபடுறது, இந்த மாதிரி சூழலில் அடிபட்டிருக்குன்னு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பாதுகாப்பாங்க, அதுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்து காப்பாற்றுவாங்க. ஆனால் இப்படி இயற்கையான முறையில் காயம்பட்டிருந்தாலும் கூட ஒரு முறையில் கொடுக்கலாம். எப்படின்னா, இப்போது அந்த காட்டுக்குள்ளே புலிகள் இவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கும். அந்த எண்ணிக்கையை விட ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆனால் நீலகிரி மாவட்டத்தில் 200லேருந்து 300 புலிகள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றது கணக்கெடுப்பில் தெரிய வந்திருக்கு. இது அந்த காட்டு பகுதிக்கு தேவையான புலிகளோட எண்ணிக்கை சரியாக இருக்குது. அதனால சரியான அளவில் புலிகள் இருக்கும்போது நாம் அதில் தலையிட்டு அதை காப்பாற்றக்கூடாது.